தேவனுடைய ஆலயமாய் அவர் மாற்ற விரும்புகின்றார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு எது அடையாளம் என்றால், தேவன் வாசம் பண்ண வேண்டும். அடுத்தது தேவன் நம்மளோடு உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். முழுவதும் பரிசுத்தத்தால் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவராய், ஆண்டவரே, மகிமைக்குரியவராய், புகழ்ச்சிக்குரியவராய், ஆண்டவரே, துதிக்குரிய ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை சுத்திரம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஆண்டவரை ஆராதிக்க முடியாத மகிமைப்படுத்திய தகப்படே, நீர் கொடுத்த அந்த அருமையான நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்படை. நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனை நம்மளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே, நம்மளோட பிரசனம் இங்கே இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே, அசைவாடும்படியாக செபிக்கிறோம் கத்தாவை. நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாக செபிக்கிறோம். உங்களோட வல்லமையினால வெலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கத்தாவை. வார்த்தைகள் ஆண்டவரே, பாடல்கள், ஜெபங்கள் ஆண்டவரை ஒவ்வொன்றும் கத்தாவை கத்தோட நான் மையப்படும்படியாக தொடக்க முடிவரைக்கு நீ நடத்தும்படியாக செபிக்கிறோம். இதோ நடத்துகிற சொல்லி ஆசிர்வதிங்க. உங்களோட பரந்த ஞானம் ஆண்டவரே, இதோ கூடவே நடத்தும் நம்மளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 16. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 16. காலைதோறும் அவருடைய புது கிருபையை தந்து நாள்தோறும் நம்மளை வழிநடத்தி வருகிறான் இந்த மகத்துவமுள்ள தெய்வத்தினுடைய அந்த கிருபையை எண்ணினவர்களாய் இந்த காலை வேளையிலே நாம் இந்த பாடலை பாடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிதே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஓடி நீரோடு கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஓற்று நீரோடு கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிதே காற்றில் கதறி
கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்தீர் வானம் திறந்தே தோன்றிடுவே வானம் பூமி யாவும் படைத்தீர் வானம் திறந்தே தோன்றிடுவே ஆவலடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனே சரி வந்திடுவே ஆவலடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனே சரி வந்திடுவே கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 108. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 108. பாவ பாரணங்களினால் நிறைந்தான நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டான அந்த மகத்துவம் உள்ளான அந்த தெய்வத்தினுடைய அன்பை எண்ணினவர்களாய் இந்த காலை வேளையிலே அப்பேற்பட்டான அந்த மகிழ்ச்சி நிறைந்த சிந்தையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே எந்த ஆத்துமனேசரை என்றும் வாழ்த்தியே பாடிடுவே ஆத்துமனேசரை என்றும் வாழ்த்தியே பாடிடுவே உள்ளம் ஆனந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவராய் பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பாடச்சிலுவையிலே எந்தன் பாவத்தை சுமந்தவரே பாவபாரம் நிறைந்தவராய் பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பாடச்சிலுவையிலே எந்தன் பாவத்தை சுமந்தவரே உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்க்கையை பாடிடுவே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்க்கையை பாடிடுவே உள்ளமானந்த கீதத்திலே பல ஆசையினாலே அழிந்த மனம் சோர்ந்திடுதே அந்த பாசக்கரங்களிலே அடைத்தே என்னை தூக்கினாரே பல ஆசையினாலே அழிந்த மனம் சோர்ந்திடுதே அந்த பாசக்கரங்களிலே அனைத்தே என்னை தூக்கினாரே உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே உள்ளமானந்த கீதத்திலே. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 775. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 775. இந்த காலை வேளையிலே மகத்துவம் உள்ளவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் கனத்துக்குரியவராய் மகிமை பொருந்தியவராய் இருக்கிறான் அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வணங்கி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரத்தோடே கீர்த்தனம் பாடு ஓ பாடு
துதிகன மகிமை சேர்த்து செலுத்தி ஓ பாடு, ஸ்தோத்திரத்தோட கீர்த்தனம் பாடு ஓ பாடு, துதிகன மகிமை சேர்த்து செலுத்தி ஓ பாடு, நெற்றி தரையோட வீடு பணிந்து ஓ பாடு, ஆவி ஆத்மா தேகம் தாழ்த்தி ஓ பாடு, ஆசை பொங்க அர்ப்பணத்தோடு ஓ பாடு, கிருபை சத்தியம் சேர்ந்து செய்து ஓ பாடு. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு. மூவர் கடவுளை முதற்கண் வாழ்த்து ஓ வாழ்த்து, மூவருக்கும் தனித்துவம் உண்டு ஓ வாழ்த்து. நிகரில்லாதவன் நித்திய அவரை ஓ வாழ்த்து. இயேசுவை அன்றி மீட்பரில்லையே ஓ வாழ்த்து. இயேசுவை அன்றி மீட்பரில்லையே ஓ வாழ்த்து. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு. ஆற்றல் மிக்கவர் தூய ஆவியையோ போற்று, ஆனந்த தைல தளம்பை நிரம்பினரோ போற்று. சிங்காரைக்கும் அழகு சீலனை ஓ போற்று, சுத்தானத்தை ஒழுக்கி வந்து ஓ போற்று. முடிவில்லாதவர் மகிமை நாதனை ஓ போற்று. ராஜகம்பீர கலைகள் வந்து ஓ வாழ்த்து. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு. ஸ்தோத்திரத்தோடு கீர்த்தனம் பாடு ஓ பாடு, துதிகன மகிமை சேர்ந்து செலுத்தி ஓ பாடு. நெற்றி தரையோட வீடு பணிந்து ஓ பாடு, ஆவி ஆத்மா தேகம் தாழ்த்தி ஓ பாடு, ஆசை பொங்க அர்ப்பணத்தோடு ஓ பாடு, கிருபை சத்தியம் சேர்ந்து செய்து ஓ பாடு. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு, ஆண்டவர் செயலை சொல்லி முழங்கு. அல்லேலூயா துதி முழங்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை 16வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. போதும். ஆலயம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ ஆலயங்கள், உலகத்திலே ஆலயம் என்று நிறைய ஆலயங்கள் இருக்கின்றது. ஆலயம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை விட்டு இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆகையால் ஒரு ஆலயம் என்று இருக்கக்கூடிய மெய்யான ஒரு ஆலயமாய் ஜீவனுள்ள தேவன் அங்கு வாசம் செய்கின்ற ஆலயமாக இருக்க வேண்டும். சும்மா ஆலயம் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அங்கு ஒரு ஜீவனுள்ள, அதாவது ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவிக்கிற தேவன். ஜீவனுள்ள தேவன் என்றால் இன்றும் ஜீவிக்கிறவர். ஆலயங்களிலே அங்கே கல்லுகளையும் மரங்களினாலும் கல்லுகளினாலும் செய்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கடவுள் அங்கு இருக்கின்றார் என்று, அதெல்லாம் ஆலயம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது கண்டிருந்தும் காணாது, அதுக்கு ஜீவன் இல்லை, உயிர் இல்லை.
அது வாழ்கின்ற அது தெய்வம் அல்ல, அது வெறும் கல்லும் மண்ணும் தான், ஜீவனற்றது. அப்படிப்பட்ட அதெல்லாம் அதற்கு ஒரு ஆலயம், அந்த தெய்வங்களுக்கு ஒரு ஆலயம் என்று சொல்லுகின்ற அந்த ஆலயம் எல்லாம் அது உலகத்திலே வேணுமென்றால் இருக்கும் வரைக்கும் அது பேரளவிலே மதங்களுக்கும் அந்த மனிதர்களுக்கும் அது ஒரு ஆலயமாய் இருக்கின்றது. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற ஆலயம் எல்லாம் ஜீவிக்கின்ற ஆண்டவர் ஜீவித்து கொண்டிருக்க வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகையால் அந்த ஜீவனுள்ள தேவன் ஒரு எந்த ஆலயத்திலே அவர் ஜீவித்து கொண்டிருக்க விரும்புகின்றார் என்று சொல்லும் பொழுது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெறும் ஆலயம் அல்ல, நீங்கள் இந்த கல்லையும் மண்ணையும் உள்ள இந்த சிலைகளையும் இந்த கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேட்காத, பார்க்காத இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வைத்து கொண்டு நீங்கள் வாழ்கின்ற ஒரு ஆலயமாய் நீங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஆலயமாய் இருப்பவர்கள்தான் அது தாங்கள் என்ன செய்தாலும் அது பார்க்காது, தாங்கள் என்ன பேசினாலும் அது கேட்காது, தாங்கள் என்ன வழியிலே நடந்தாலும் அது ஒன்றுமே சொல்லாது. ஏனென்றால் அதுவே வெறும் சிலைதானே. அப்படி தெய்வத்தை அப்படி நாம் வைத்துக்கொண்டு கூட இந்த ஆலயங்களை கூட அப்படி அந்த அஞ்ஞானிகளுடைய ஆலயங்களைப் போல கூட நாம் வைத்துக்கொண்டு வாழ்வதிலே ஒரு மேன்மையும் இல்லை, ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகையாலே தான் இந்த நாம் அவருடைய ஆலயம் என்று பார்க்கின்றோம். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம், பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம். ஒவ்வொருடைய சரீரத்தையும் தேவன் தம்முடைய ஆலயமாக வைத்திருக்க விரும்புகின்றார், ஆலயமாக மாற்ற விரும்புகின்றார். ஏன் அவ்வாறு ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார் என்றால் அதிலே தேவன் வாழ விரும்புகின்றார். அதாவது தேவன் தொடர்ச்சியாக ஜீவித்து கொண்டிருக்க விரும்புகின்றார். அந்த வாழ்க்கையைத்தான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த ஆலயம் என்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவன் தொடர்ச்சியாக ஜீவித்து கொண்டிருக்க வேண்டும். அதை மேலே அவர் சொல்லும் பொழுது, ஆலயம் என்றால் அங்கு எது இருக்க வேண்டும், அதை தேவன் சொல்லுகின்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன். இதுதான் தேவனுடைய ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய அடையாளம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு எது அடையாளம் என்றால், முதலாவது தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே எதை ஆலயம் என்று சொல்லுவார்கள். ஆலயம் என்றால் அங்கு உள்ளே போய் பார்த்தால் என்ன இருக்கும், அவருடைய தெய்வங்கள் இருக்கும். இல்லாவிட்டால் அங்கே வேறு ஆலயம் என்று பார்த்தால் அங்கு சிலுவை இருக்கும். ஏனென்றால் அங்கு அந்த தெய்வம்தான் அங்கு இருக்கின்றார், அந்த கடவுள் தான் அங்கு இருக்கின்றார் என்று அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை வைத்துக்கொண்டு அதை ஆலயம் என்று சொல்லுகின்ற காரியத்தை போன்று நாம் அவருடைய ஆலயமாயிருந்தால் நமக்குள்ளே தெய்வம் இருக்க வேண்டும். தெய்வம் இல்லாத ஒன்றை ஆலயம் என்று சொல்லுவதில்லை. நாம் இதை ஆலயம் என்று சொல்லுவதில்லை. இந்த சபை கூடுகின்ற இந்த இடத்தை ஒருபோது நாம் ஆலயம் என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் இது ஸ்தலம், இது ஒரு கட்டிடம்தான். இது நாம் சபை கூடுகின்ற ஒரு கட்டிடம்தான் ஒழிய, ஒரு சபை கூடுகின்ற ஒரு ஸ்தலம்தான் ஒழிய இது ஆலயம் அல்ல. அதை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கூட தேவன் அதை வெளிப்படையாக சொன்னார். மனுஷர் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களிலே தேவன் வாசமாக இருக்க மாட்டார் என்று அதை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். மனுஷர் ஆலயம் ஆலயம் என்று எத்தனையோ பெரிய கட்டிடங்களெல்லாம் கட்டி அது ஆலயம் என்று சொல்லி கண்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கட்டிடங்களில் எல்லாம் நான் வாசமாக இருப்பதில்லை, இது எல்லாம் என்னுடைய ஆலயம் அல்ல. அவர் ஏன் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஏன் அவர் ஒரு ஆலயமாக தேர்ந்தெடுக்கின்றார் என்றால், அவர் அவனுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். வாசம் செய்வதென்றால் என்ன? தொடர்ச்சியாக அவனுக்குள்ளே அவர் இருக்க வேண்டும். அடுத்தது அவனுக்குள்ளே அவர் எப்போதும் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே எப்போதும் அவன் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் என்ன செய்தாலும் எதை நடப்பித்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போனாலும் அவன் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எங்கு போனாலும் தேவன் அங்கு அந்த மனுஷனோடு உலாவிக் கொண்டே இருக்கின்றார், அவனோடு போய்கொண்டே இருக்கின்றார். அதுதான் மெய்யான ஆலயம். அதை தேவன் விட்டுவிட மாட்டார்.
ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு சரீரம் அல்ல. அதனுடைய பெருமதி விலையேறப்பெற்றது. ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவன் அவனை ஆலயமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆலயத்திற்கு எவ்வளவு பரிசுத்தம் இருக்கின்றது. ஆலயத்துக்குள்ளே போனால் செருப்பை கழட்டி விட்டு போவார்கள். ஆலயத்துக்குள்ளே போனால் பீடி சிகரெட்டுகள் குடிக்க மாட்டார்கள். ஆலயத்துக்குள்ளே போனால் பாவமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆலயத்துக்குள்ளே நின்று கொண்டு அங்கே ஒருவரோடு சண்டை பிடித்து ஒருவருக்கொருவர் தீமையாய் பேசி வாக்குவாதம் பண்ணி கூக்குரலிட மாட்டார்கள். ஏனென்றால் அது ஆலயம். ஆதலால் அதிலே ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர்கள் உலக பிரகாரமாகவே இப்படிப்பட்ட சில ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து நடப்பார்கள். நாம் அதைவிட நாம் அவருடைய ஆலயமாய் இந்த சரீரம் இருக்கிறது என்றால் இந்த சரீரமாய் இந்த ஆலயத்திற்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார், அதற்கு எவ்வளவு பெருமதி இருக்கின்றது. ஆகையால் அது சாதாரணமான ஒரு உடல் அல்ல. நாம் வேண்டுமானால் உலகத்தாருடைய பார்வைக்கு நாம் அவர்களைப் போல நாமும் ஒரு மனிதர் தான், அவர்களைப் போல நாமும் ஒரு உருவந்தான், நமக்கும் ஒரு சரீரம்தான் என்று அவர்களைப் போல நாமும் அவ்வாறு பார்வைக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் அவருக்கு பெருமதி உள்ளவர்கள். ஏனென்றால் இந்த ஆலயத்திலே தேவன் என்ன செய்கின்றார்? வாசம் செய்வது மாத்திரமல்ல, வாசம் செய்வது என்பது இப்போ ஒரு குடும்பம் இருக்கின்றோம், குடும்பத்திலே பிள்ளைகள் மனைவி கணவன் வாசம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்திலே இருப்பார்கள். ஆனால் வேலைக்கு வெளியிலே போவார்கள், தொழிலுக்கு வெளியிலே போவார்கள், பாடசாலைக்கு பிள்ளைகள் வெளியிலே போவார்கள், விளையாடுவதற்கு வெளியிலே போவார்கள். ஆனால் வந்து திரும்பவும் என்ன செய்வார்கள்? ஒன்று கூடி ஒரு குடும்பமாக வாசம் பண்ணி இருப்பார்கள். அது வாசம் செய்வது. ஆனால் அவ்வாறு நாம் அந்த அன்றன்றாட தேவைகளுக்கு காரியங்களுக்கு அவ்வாறு நாம் வெளியிலே செல்லுகின்றோமே, அவ்வாறு வெளியிலே செல்லும் பொழுதும் தேவன் என்ன செய்கின்றார்? உலாவுகின்றார். அந்த மனுஷனோடு அவர் போகின்றார். அந்த மனுஷனோடு அவர் தொடர்ச்சியாய் நம்மோடு அவர் நடந்து வந்து கொண்டே இருக்கின்றார். ஏன் அவர் உலாவுகின்றார்? நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கைகளிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. இந்த ஆலயத்தை கரைப்படுத்தி விடக்கூடாது. இந்த ஆலயத்தை பாவத்துக்கு, இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, பிசாசினுடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, எந்த தீமையான பாவமான காரியங்களுக்குள்ளாகவும் இந்த சரீரத்தை நீ ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, ஈடுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக அதை நாள்தோறும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கும்படிக்கு இந்த தெய்வம் அந்த மனுஷனோடு உலாவிக்கொண்டே வாழ்கின்றாரே. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் அது உலாவிக்கொண்டே இருக்கின்றாரே. வாசம் செய்வதென்று ஏதோ எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வாசம் செய்தால் போதும் என்று வெறும் வாசம் செய்வதை மட்டும் நாம் விரும்புவோமா? அப்படி என்றால் என்ன நடக்கும்? சபையிலே வரும்போது நாம் தெய்வத்தை நாம் தேடுவோம். ஏனென்றால் இங்கே தேவன் வாசமாக இருக்கின்றார். குடும்பமாய் கூடி எல்லோரும் இருக்கும் பொழுது நாம் தெய்வத்தை நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆண்டவரை குறித்து நாம் பேசுவோம், ஜெபிப்போம். அங்கு தேவன் வாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் வெறும் வாசம் செய்வதல்ல மட்டுமே, அவர் அவர்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருப்பார். இப்படி யாருடைய வாழ்க்கையிலே தேவன் உலாவிக்கொண்டு வாழ்கின்றாரோ அவன்தான் வாசம் செய்து கொண்டும் அவனுக்குள்ளே உலாவிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டு போகின்றாரோ அவன்தான் தேவனுடைய ஆலயம். இப்படிப்பட்ட ஒரு ஆலயமாய் நாம் வாழ்கின்றோமா? இப்படிப்பட்ட ஒரு ஆலயமாய் நாம் வாழ்ந்தால் தெய்வம் தன்னுடைய ஆலயத்தை ஒருபோதும் கரைப்படுத்த, தீட்டுப்படுத்த ஒருபோதும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த பகுதியை குறித்து ஆண்டவராய் இயேசு செயல்பட்ட விதத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம், வேதாகமத்தை எல்லோரும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லோரும் சபைக்கு வரும்பொழுது வேதாகமத்தை நாம் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கண்களினாலே நாம் பார்த்து அதை தியானிக்கும் பொழுதுதான் அது நமக்குள்ளே அந்த வார்த்தைகள் ஊடுருவி செல்ல முடியும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு
இயேசுவை குறித்து அவர் செயல்பட்ட ஆலயத்தில் அவர் செயல்பட்ட காரியத்தை குறித்து 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். எல்லோரும் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீர்களா? 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசித்து பார்த்தீர்களானே? அங்கே பார்க்கின்றோம், இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்துக்கு பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்றார். ஒரு ஆலயத்தை தேவன், ஆண்டவராய் இயேசு தேவனுடைய ஒரு ஆலயத்தை எப்படி அவர் அதை செயல்படுத்துகின்றார். நாம் அவருடைய ஆலயமாய் இருந்தால் நம்மை குறித்து அவர் எப்படி, இயேசு நம்மிடத்திலே எப்படி செயல்படுகின்றார்? எல்லோரும் நீங்கள் தேவனுடைய ஆலயமா என்று கேட்டால், ஒருவேளை நீங்கள் அந்த கேள்விக்கு கூட நீங்கள் சில நேரம் நான் அவருடைய ஆலயமா என்று நீங்கள் யோசித்து கூட சில நேரம் பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கும். சிலர் நான் தேவனுடைய ஆலயம் தான் என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் சிலர் யோசித்து கூட அதை சொல்லுவதற்கு கூட சில நேரம் ஒரு தைரியம் இல்லாமல் கூட இருக்க முடியும். ஆனால் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்க விரும்புகிறீர்களான்னு கேட்டால் எல்லோரும் ஆமென்று சொல்லுவோம், யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் தேவனே ஒரு மனுஷனிலே வந்து தங்கி அவனோடு சேர்ந்து உலாவிக்கொண்டே திரிகிறார். சில பிள்ளைகளை பார்த்து சொல்லணும்னா, எங்கே லாத்திக்கண்டே திரிகிறாய், எங்கே அவனோடு சேர்ந்து ஒரே லாத்திக்கண்டே திரிகிறாய் என்று நாம் பேச்சளவிலே கேட்போம்ல. என்ன அர்த்தம்? எங்கே அவனோடு அங்கே போனாலும் அங்கே போகிறாய், இங்கே போனாலும் இங்கே போகிறாய், ஒரே அவனோடே தெரிந்து கொண்டே இருக்கின்றாய் என்பதை போல ஒரு விசுவாசியோடு தேவன் அவர் உலாத்திக்கண்டே திரிகிறதை போல உலாவிக்கண்டு போகிற அந்த இதய தோட்டத்திலே அந்த ஆதாம் ஏவாளோடு அவர் அந்த தோட்டத்தில் வந்து அவர்களோடு அந்த தோட்டத்திலே உலாவிக்கொண்டிருந்தாரே, அவர்களோடு சேர்ந்து நடந்து கொண்டிருந்தாரே, அதே போல ஒரு விசுவாசியோடு தேவன் உலாவிக்கண்டே இருக்கிறார். அவன் எங்கு போனாலும் போய்கொண்டே இருக்கிறாரே, அவன் என்ன செய்தாலும் அங்கு இருந்து கொண்டே இருக்கின்றாரே, அந்த இடத்திலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கின்றாரே. இது எத்தனை பெரிய பாக்கியமான காரியம்! இது எல்லாம் எங்கே? இதெல்லாம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை, வேறொரு பிரசங்கத்தை செய்கின்றார். இதில் எல்லாம் தெய்வம் எங்கே வருகின்றார், தெய்வம் எங்கே உலாவுகின்றார் என்று அவ்வாறு நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்திலே கேள்வி கேட்கின்றீர்களா? நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. அவர் எந்த ஒரு சரீரத்தை தான் ஆலயமாய் மாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கின்றாரோ அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை தேவன் ஒருபோதும் விட்டு வைப்பதே இல்லை. இயேசு அந்த எருசலேமுக்கு வந்து அந்த தேவாலயத்திலே அவர் பிரவேசித்து அவர் என்ன செய்கின்றார் என்றால், எல்லாவற்றையும் சுற்றி அவர் பார்க்க ஆரம்பிக்கின்றார். எல்லாவற்றையும் அந்த ஆலயத்தில் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கின்றார். அந்த ஆலயத்தில் என்ன நடக்கின்றது, அந்த ஆலயத்தில் என்ன செய்கின்றார்கள், அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்திலே தேவனுக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கின்றது, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கின்றது என்கிற எல்லாவற்றையும் முதலாவது அவர் சுற்றி பார்ப்பதை போன்று எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் நாம் தேவனுடைய வீடாய் அவருடைய ஆலயமாய் நாம் இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவர் முதலாவது நம்மிடத்திலே வந்து அதையெல்லாம் சுற்றி பார்க்கின்றார். நமக்குள்ளே என்ன இருக்கின்றது, நாம் தேவனுக்கு உகந்த ஜனமாய், அவரை மகிமைப்படுத்துகிற ஜனமாய், அவருக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாய், அவரை பிரியப்படுத்துகிற ஜனமாய் நமக்குள்ளே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? நமக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதா என்கின்ற அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் சுற்றி பார்க்கின்றார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். இவர்களுக்குள்ளே ஆலயத்துக்குரிய பரிசுத்தம் இருக்கின்றதா, இல்லாவிட்டால் ஆலயத்துக்குரிய தீட்டான காரியங்கள் இருக்கின்றதா என்பதெல்லாம் முதலாவது தேவன் ஆண்டவரை இயேசு அதை பார்க்கின்றார், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றார். அவர் பார்த்துவிட்டு அவர் இரண்டாவது காரியம் அவர் செய்கின்றார். அதை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
15வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திலிருந்து பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரோடைய பலகைகளையும் புறாவிற்கிறோடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். போதும். இங்கே பார்க்கின்றோம். முதலாவது அவர் எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போய் முதலாவது சுற்றி பார்க்கின்றார். முதலாவது ஒருவருடைய வாழ்விலே சரீரத்திலே ஆண்டவர் அதை ஆலயமாய் மாற்றத்தக்கதற்கு ஏதுவாய், தேவனுடைய வீடாய் மாற்றத்தக்கதற்கு ஏதுவாய் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்றார். 2வது தடவை என்ன செய்கின்றார்? அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே 2வது தடவை பிரவேசித்து எது எல்லாம் அவருடைய ஆலயத்திற்கு தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள், ஒரு சரீரம் தேவனுடைய வீடாய் தேவனுடைய ஆலயமாய் வாழுவதற்கு எது எல்லாம் அவர்களை அசுசிப்படுத்தக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் ஆகாத காரியங்கள், அதையெல்லாம் என்ன செய்கின்றார்? விரட்டுகின்றார். சாட்டை எடுத்து அதை அடித்து விரட்டுகின்றார். அந்த சாட்டை எடுப்பதற்கு அதிகாரம் கொண்டவராய் இயேசு யாருடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும்? நாம் உண்மையாய் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்ற விரும்புகின்றார். ஆனால் அதே ஆண்டவர் நம்மை எல்லா காரியங்களையும் பார்க்கின்றார். நாம் என்ன எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சாட்டை எடுத்து அடுத்த கட்டமாய் அங்கு அந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அடித்து வெளியேற்றுகின்றார், விரட்டுகின்றார். இப்படி அவர் சாட்டை எடுப்பதற்கு அந்த அதிகாரம் நம்மை குறித்து அவர் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் இயேசு அன்றைக்கு அவர் அதிகாரமுடையவராய் சாட்டை எடுத்ததை போன்று நாம் தேவனுடைய ஆலயமாய் மெய்யாய் மாற நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்ற வாழ்விலே தான் அவர் அதிகாரமுடையவராய் வந்து சாட்டை எடுத்து நமக்குள் இருக்கக்கூடிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை அவர் வெளியேற்ற முடியும். அதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் நாம் ஆலயமாய் அவரிடத்திலே வாழும்படிக்கு, அதை பரிசுத்தமாய் வாழும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே தான் அவர் அந்த சாட்டையை எடுக்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சாட்டையை அவர் யாருடைய வாழ்க்கையிலே எடுத்து அதை தூய்மையாக்குகின்றாரோ அவர்கள் தேவனுடைய வீடு. அதை சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வீடு. ஆண்டவர் அதை சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. பிதாவினுடைய வாசஸ்தலத்தை, பிதாவினுடைய வீட்டை அவர் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வீடு என்று சொன்னார். நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், என்னுடைய வீடு. அப்படித்தான் சொல்லுவார். ஏனென்றால் என்னுடைய வீடு பிதாவின் வாசஸ்தலம், பிதா தங்குகின்ற ஆலயம். நாம் எல்லாம் அவருடைய ஆலயமாய் நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை உரிமையோடு சொல்லுகின்றார், இது என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக்காதீர்கள். கள்ளர் குகை என்றால் என்ன? அங்கே கள்ளத்தனமாக களவெடுத்த, திருடின, கொள்ளையடித்த காரியங்களெல்லாம் கொண்டு வந்து பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடம்தான் கள்ளர் குகை. யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்திருப்பது, சட்டத்துக்கு தெரியாமல் பதுக்கி வைத்திருப்பது, மனிதர்களுக்கு தெரியாமல் பதுக்கி வைத்திருப்பது, இப்படிப்பட்ட பதுக்கி வைத்து வாழக்கூடிய அந்த இடம்தான் கள்ளர் குகை. தேவனுடைய ஆலயத்திலே பதுக்கி வைப்பது இருக்குமானால் அது தேவனுடைய ஆலயம் அல்ல. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே யாரொரு அங்கே எந்த ஒரு இச்சையோ இல்லாவிட்டால் எந்த ஒரு கோபத்தையோ எந்த ஒரு பணாசையோ இல்லாவிட்டால் எந்த ஒரு தீமையோ எந்த ஒரு பாவத்தையோ அதை பதுக்கி வைத்து கொண்டு இருந்தால் அது கள்ளர் குகை. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயம் கள்ளர் குகையாக இருப்பதற்கு இயேசு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அதையெல்லாம் அடித்து வெளியேற்றவே விரும்புகின்றார். அதை தூய்மையாக்க விரும்புகின்றார். அதை சுத்திகரிக்க விரும்புகின்றார்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் இந்த ஆலயம் கூட, நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்புகின்ற இந்த ஆலயத்துக்குள்ளே எந்த ஒரு பாவமும் அந்த சரீரத்திலே கள்ளர் குகையை போல அது பதுக்கி வைக்கக்கூடிய, ஒளித்து வைக்கக்கூடிய வாழ்க்கையை போல அங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் அதையெல்லாம் ஆண்டவர் சாட்டை எடுத்து அடித்து அதை விரட்டி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவர் செய்து அந்த ஆலயத்தை இப்போது என்ன செய்கின்றார்? தூய்மையாக்குகின்றார். என்னுடைய வீடு என்று உரிமையோடு சொல்லுகின்றார். அப்படி இன்றைக்கு எங்களுடைய சரீரத்தை என்னுடைய வீடு என்று அப்படிப்பட்ட உரிமையோடு ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்றைக்கு தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம். இதை அவர் செய்து அடுத்த கட்டம் வாசிக்கின்றோம். 11ஆம் அதிகாரம், அதே மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, இங்கே பார்க்கின்றோம் திரும்ப 3வது கட்டம். முதலாவது கட்டம் அவர் தேவாலயத்துக்குள்ளே போய் அதையெல்லாம் சுற்றி பார்க்கின்றார். அந்த ஆலயம் எப்படி இருக்கின்றது, எப்படி தூய்மையாக இருக்கிறதா, அசுத்தமாக இருக்கிறதா, என்னென்ன அசுத்தங்கள் எல்லாம் இருக்கிறது, பிதாவுக்கு பிரியமில்லாத என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று முதலாவது சுற்றி எல்லாவற்றையும் பார்க்கின்றார். 2வது தடவை அந்த தேவாலயத்துக்குள்ளே போகும் பொழுது அதையெல்லாம் அடித்து வெளியேற்றி அதை சுத்திகரிக்கின்றார். 3வது தடவை தேவாலயத்துக்குள்ளே போகின்றார். 3வது தடவை தேவாலயத்தில் போகும்போது என்ன செய்கின்றார்? உலாவிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அவர் உலாவுகின்றார். ஏன்? இப்பொழுது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆலயம் வந்து விட்டது. அவருடைய அதிகாரத்துக்குள்ளே அந்த ஆலயம் வந்து விட்டது. உலாவுவதென்றால் என்ன அர்த்தம்? அவர் சுதந்திரமாக அவர் உலாவி இப்பொழுது அந்த ஆலயம் பிதாவினுடைய ஆலயமாய், வீடாய், அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாய், ஆலயமாய் அங்கே மாற்றப்பட்டபடியினால் இப்பொழுது இயேசு அங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் ஆலயத்தினுடைய காரியம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன். தேவன் வாசம் பண்ண வேண்டும். அடுத்தது தேவன் நம்மளோடு உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்திலே 3வது தடவை அவர் ஆலயத்திலே விடுதலையாய் உலாவிக் கொண்டிருந்தார். எங்கும் உலாவிக் கொண்டிருந்தார். நாம் எங்கெல்லாம் செல்லுகின்றோமோ அங்கெல்லாம் அவர் நம்மோடு உலாவிக் கொண்டே இருக்கின்றார். ஏன் உலாவிக் கொண்டிருக்கின்றார்? அந்த வீட்டை குறித்து அவர் அவ்வளவு பக்தி வைராக்கியமுடையவராக இருக்கின்றார். அது தீட்டுப்பட்டு விடக்கூடாது, ஆலயம் அசுசிப்படுத்தி விடக்கூடாது, ஆலயம் கெட்டு போய்விடக்கூடாது, ஆலயம் பரிசுத்தம் இல்லாமல் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவர் உலாவிக் கொண்டு அவர் இவ்வாறெல்லாம் இந்த ஆலயத்தை பாதுகாக்கின்றாரே. இப்படிப்பட்ட ஒரு ஆலயமாகவே எங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாற்ற விரும்புகின்றார். தேவனுடைய ஆலயமாய் அவர் மாற்ற விரும்புகின்றார். அப்படிப்பட்ட இந்த ஆலயமாக நாங்கள் எல்லோரும் அவருடைய ஆலயமாய் நாம் மாறி அவருடைய ஆலயமாய் நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த பூமியிலே வாழ்கின்ற எல்லா காலங்களிலும் அவர் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கின்றார். அவர் நமக்குள்ளே பிரவேசித்த எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்றார். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவர் விரும்புகின்றார். 2வது, அதற்கு தேவனுக்கு புறம்பான எந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருப்பதையெல்லாம் சாட்டை அடித்து நம்மை விட்டு வெளியேற்ற விரும்புகிறார். அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அந்த பரிசேயர்கள் பிரதான ஆசிரியர், உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? பாருங்கள், அதிகாரம் இப்பொழுது ஆண்டவருடைய கையில் வந்து விட்டது. இதுவரைக்கும் அதிகாரம் பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் அவர்களிடத்திலே இருந்த அந்த அதிகாரம் இப்பொழுது இயேசுனுடைய கையிலே வந்து விட்டது. உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? அந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்விலும் நம்மை குறித்த அதிகாரம் ஆண்டவரிடத்திலே இருக்க வேண்டும். என்ன அதிகாரம்? என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு. நம்முடைய வீட்டிலே நாம் எவ்வளவு அதிகாரம் செலுத்த முடியும்? நம்முடைய வீட்டிலே வேற இன்னொருவன் வந்து அதிகாரம் செலுத்த முடியுமா? முடியாது. இப்பொழுது கூட இந்த இடத்திலே அந்த சௌகரி வரும் பொழுது நாம் வெளியே போகும்படி சொன்னோம்.
என்ன காரணம்? இது அவர்களுடைய இடம் அல்ல, இது நம்முடைய இடம். நம்முடைய இடத்திலே அதிகாரம் நம்மிடத்திலே இருக்கின்றபடியினாலே அவர்களை வெளியேற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. இயேசு அந்த அதிகாரத்தை தான் அவர் பெற்றுக்கொண்டார். இன்னொருவருடைய இடத்துக்கு போய் நாம் அதிகாரம் செலுத்த முடியாது. காரணம் என்னென்றால் அங்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் அந்த இயேசு இது என்னுடைய வீடு என்று அவர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். இந்த அதிகாரத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு எடுத்துக்கொள்ள முடியுமா? நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அந்த அதிகாரத்தை எடுத்து இது என்னுடைய வீடு, என்னுடைய வீடு கள்ளர் குகையாக போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றும்படிக்கு அதை சாட்டை எடுத்து விரட்டி நம்மை தூய்மையாக்க பரிசுத்தமாக்கி தேவன் தங்கும் ஆலயமாய் என்றென்றைக்கும் அவர் எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்முள்ள நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எங்களோடு உலாவி எங்களை எப்போதும் அவருடைய ஆலயமாக வைத்திருக்க விரும்புகின்ற அந்த தெய்வத்திற்கு முன்பாய் நாம் இந்த உடலை அவருக்கென்று அப்படி ஒப்புக்கொடுத்து எப்போதும் தேவன் தங்குகின்ற வாசஸ்தலமாய் அவர் உலாவுகின்ற இடமாய் இந்த சரீரமும் அவருக்கு உகந்த ஆலயமாய் அது மாறுகின்ற அந்த வாழ்விலே தான் நாம் தெய்வத்தை எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தரிசித்து கொண்டு வாழ முடியும். அப்படியாகத்தான் இந்த ஒவ்வொருடைய சரீரத்தையும் அவர் ஆலயமாய் மாற்ற விரும்புகின்றார். நாம் அவருடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்போதும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த பாடலிலே படிப்பதைப் போல உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகின்றீர் என் உள்ளத்திலே. அவர் உலாவிக்கொண்டே இருப்பவர், எல்லா சூழலிலும் உலாவிக்கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள ஆலயமாய் இந்த சரீரம் அவருடைய ஆலயமாய் மாறுவது எத்தனை ஆசீர்வாதமான வாழ்வு. இந்த ஆலயத்தை எப்போதும் அவர் பாதுகாக்கின்றாரே, சாட்டை எடுக்கின்றாரே, அதிகாரம் எடுக்கின்றாரே, என்னுடைய வீடு என்று சொல்லுகின்றாரே. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொண்ட ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலும் அந்த அதிகாரத்தை கொண்டவராய் இருப்பது எத்தனை ஆசீர்வாதம். என்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம். இந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் மிக இந்த தெய்வம் தந்த இந்த சரீரத்தை நாம் கவனமாக இதை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவு ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது. அவர்களை விட்டு விலகுங்கள், பிரிந்து போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், தூய்மையாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள், கள்ளர் குகையாய் மாற்றாதீர்கள். அவர் சாட்டை எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுங்கள். நம்மிடத்திலே அவர் சாட்டை எடுத்து விரட்டுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து, ஏன் இது என்னுடைய வீடு என்று ஒவ்வொருவருடைய சரீரத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தோடு அவர் செயல்படுவாராக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர் வாசம் பண்ணுகின்ற, அவர் உலாவுகின்ற ஆலயமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்த விடாதபடிக்கு ஆண்டவர் இயேசு எப்போதும் அதிலே அதிகாரம் கொண்டவராக இருந்து இந்த வீடு பிதாவினுடைய ஆலயமாய் எப்போதும் அதை வைத்திருப்பார். அந்த ஆலயமாய் எங்களுடைய வாழ்வும் எப்போதும் பாதுகாக்கப்பட்டு இந்த ஆலயத்திலே இந்த சரீரத்திலே தேவன் வாசம் செய்யவும் அவர் எப்போதும் எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற அந்த அவருடைய மெய்யான ஆலயமாய் நாம் தொடர்ந்தும் இந்த ஆலயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ அவருடைய அதிகாரத்தை இயேசுவின் அதிகாரம் பெற்றவர்களாய் என்னுடைய வீடு என்று சொல்லுவதைப் போல நான் அவருடைய வீடு, எபிரேயரில் சொல்லுவதைப் போல் நாம் அவருடைய வீடு என்று அப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தை பாதுகாத்து கவனமாய் காத்து கொண்டு இது அவருடைய ஆலயம், இதை தீட்டுப்படுத்தக்கூடாது, கள்ளர் குகையாய் மாற்றக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீர் சாட்டை எடுத்து வெளியேற்றும் என்ற அந்த வாழ்விலே நாம் கடந்து செல்லுவோம். தேவன் நம் எல்லோரையும் அவருடைய ஆலயமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. காலவெளியிலே தேவன் பேசிய வார்த்தை கேட்ட பிரகாரம் அங்கே தேவன் தங்கும் வாசஸ்தலமாய், தேவன் அங்கே தங்கும் ஆலயமாய், அங்கே அவர் எப்பொழுதும் எனக்குள்ளே அங்கே உலாவக்கூடியவர்களாய், அசைவாடக்கூடியவராய் இன்று நாட்களிலே தேவன் அங்கே பேசிய இந்த வார்த்தை அதிகமாய் அங்கே உற்சாகப்படுத்தியது. தேவன் நாட்களிலே என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடியான அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்ற அந்த வார்த்தை என்னுடைய இதயத்திலே இன்றைக்கு தேவன் அங்கே தங்கக்கூடியான அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே அங்கே கள்ளர் குகையை ஆக்கக்கூடியான எந்த காரியங்களும் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு விரோதமாய் என்னுடைய இதயத்தில் அங்கே இருக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவர் எப்பொழுதும் அங்கே அவர் உலாவி எப்பொழுதும் என்னோடு வாசம் பண்ணி இருக்கத்தக்கான, எப்பொழுதும் அவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்து செயல்படத்தக்கான, சாட்டை எடுத்து செயல்படத்தக்கான அதிகாரம் உள்ளவராய் என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியான நாட்களை பேசிய வார்த்தை அதிகமாக உற்சாகப்படுத்தது. தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலும் அப்பேற்பட்ட ஒரு ஆவியுடையவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு தேவன் தங்கக்கூடிய அந்த ஆலயத்திலே எந்த கள்ளர் ஆக்கக்கூடிய எந்த அசூசியான காரியங்களும் அங்கே உள்பிரவேசிக்க கூடாபடிக்கு தேவ சமூகத்தில் எப்பொழுது ஒரு வாசம் பண்ணத்தக்கான பரிசுத்த நிறைந்த ஆலயமாய், தூய்மை நிறைந்த ஆலயமாய் இந்த ஆலயத்தை மாற்றிக்கொள்ள வரக்கூடிய காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி சொல்வான்னு விசுவாசிக்கிறேன். நாம தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். இயேசு அவர் தன்னுடைய ஆலயத்தை குறித்து என்ன செய்தார் என்றால், தேவாலயத்திலே அவர் வெளிப்படையாக காண்பித்தார். என்னுடைய ஆலயம் இப்படியாப்பட்ட ஆலயம் என்கிறதையே அவர் வெளிப்படையாய் அந்த புறா, ஆடு, எல்லா விற்கிறவர்களை எல்லாவற்றையும் அவர் அடித்து விரட்டினார். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே இன்றைக்கு அதிகாரம் கொண்ட ஒரு வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற காரியமெல்லாம் இன்றைக்கி என்னுடைய சரீரத்திலே நான் அதிகாரம் காட்டுறேனா, இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறேனா, அல்லது வேறொரு காரியங்கள், அல்லது வேறொரு என்னுடைய சரீரத்தை அதிகாரம் காட்டி நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார். இயேசு அவர் முற்றிலுமாய் 100க்கு 100 அவர் அதிகாரத்தையே வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒன்றுக்கும் பயப்படவில்லை, ஒன்றுக்கும் அவர் அடிபணியவில்லை. அத்தனையும் அதிகாரத்தோடு செயல்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு அப்படியான ஒரு ஜீவியத்தையே காலை வேளையிலே பரிசுத்த வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்றைக்கு அதிகாரத்தை என்னுடைய சரீரத்திலே காட்ட வேண்டும்ங்கிறதே வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் எந்த காரியங்கள் தேவனுக்கு புறம்பாய் இந்த சரீரத்திலே வருகுதோ, எந்த பாவமான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இந்த உலகப்பிரகாரமான மனுஷியத்திலே சுயமாய் ஒழும்புகிற ஒவ்வொரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் எடுக்கிற அதிகாரம் இன்றைக்கு நம்மளோட ஒவ்வொருத்தரில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த அதிகாரத்தை எடுத்தால் நிச்சயமாக இயேசு செய்தது போல் அத்தனையும் வெளியேற்றி அகற்றி இந்த தூய்மையான ஒரு இந்த சரீரத்திலே பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் தேவன் தங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தை எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி அதைத்தான் இயேசு வெளிப்படுத்தி காண்பித்தார். பிதா அவர் எப்பொழுதும் இதிலே தங்கியிருக்கிறாரா என்று அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஜீவியத்தையே அதிகாரமாய் வெளிப்படுத்தி அத்தனையும் அகற்றி விட்டு வருவார். என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்திலே அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும். எதுவும் இந்த சரீரத்தை அதிகாரம் கொண்டு ஆளக்கூடாது. எந்த ஒரு தேவனுக்கு புறம்பான காரியமும் இந்த சரீரத்தை அதிகாரம் கொண்டு ஆளக்கூடாது. இன்றைக்கு அதிகாரம் கொண்டு ஆளுகிற வாழ்க்கையின் ஜீவியத்திலே தேவன் இங்கே வாசம் பண்ண வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தில் என்னுடைய வாழ்க்கையும் இயேசுவை போலே ஜீவிக்கத்தக்கா நானும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வாழ தேவன் கிருபை செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நாமே ஆவியானவர் ஆலயத்தை குறித்து அவர் பேசும்போது அது நான் என்னுடைய ஆலயத்தை குறித்து ஆர்வமாக நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதை திடீரென நிறுத்தி இங்கே நடந்த சம்பவம் அதிலே கொண்ட என்னுடைய அன்பை அது தட்டி எழுப்பியது. அங்கே இந்த கொடிய காலங்களிலே சதா இச்சைகளையும் இன்பங்களையும் தேடி ஓடுகிற இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாய்
இத்தனை பேருக்கு நடுவே ஒரு இளம் வாலிபனை அடித்து கூட்டின்னு போகும்போது அந்த பிள்ளை மௌனமாய் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்து போன அந்த சம்பவம் என்னை அதிகமாக அது விளக்கியது. அங்கே தேவன் எப்படிப்பட்டவர்களை இந்த பூமியிலே அவர் தேடுகிறார் என்பதை எனக்கு அதிகமாக உணர்த்தியது. ஆரம்ப நாட்களிலே சகோதரனுடைய மூத்த சகோதரனுடைய குடும்பம் மிகவும் எளிமையாய் அநேகருக்கு அது அநேகருடைய பார்வைக்கு இல்லாமல் ஒரு ஏழை குடும்பமாய் அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்களிலே சகோதரனை தேவன் அப்படிப்பட்ட தரித்திரத்திலிருந்து சகோதரனை எழுப்பி இன்றைக்கு தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சபையிலே பேசும்படி அவர் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த சந்ததியிலே தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்து அவருடைய கற்பத்தில் உருவாகி சபையில் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளான் சரி யாருக்கானாலும் சரி அந்த கீழ்ப்படியில் உள்ள ஆவி இருக்கிறதா என்பதை நிதானிக்கும்படி என்னையும் நான் நியாயம் தீர்க்கும்படி ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையிலே நான் இருப்பேன் என்றால் என்னுடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை தியானிக்கும்படி ஆண்டவர் செய்தார். நான் அதிக நேரம் எடுத்ததுக்காக நான் வருந்துகிறேன். ஆனால் என்னுடைய இருதயத்தை இது அதிகமாய் தொட்டது அந்த அந்நிய பிள்ளையனுடைய கீழ்ப்படிதல். சதா தேவனுடைய சபையை குறை கூறிக்கொண்டு திரிகிற இந்த வாலிபர்கள் மத்தியில் இப்படி ஒரு பிள்ளையை தேவன் தொட்டிருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் இந்த பிள்ளையை இந்த அவமானத்தின் நிமித்தமாய் அவர் ஒரு நாள் உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையில் இதை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நிச்சயம் ஆண்டவர் இந்த பிள்ளையை ஒரு நாள் உயர்த்துவார். நான் அதிக நேரம் எடுத்ததுக்காக நான் தேவனுடைய சபையில் எடுத்து மன்னிப்பு கேட்கிறேன். நானும் இப்பேற்பட்ட ஒரு நிலையான ஒரு ஜீவியத்திற்குள் அடங்கி வாழ கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் விசுவாசிக்கிறேன். நானும் அப்படியாய் வாழ்வேன். நான் சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்வது உதவி செய்வார்கள். அவையானவர் இந்த காலைவழிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சரீரமானது என்னுடைய ஆலயமாய் இருப்பதற்கு என்னுடைய காரியங்கள் அனைத்துமே தேவனுக்கு உகந்ததாய் என்னுடைய பூமிக்குரிய காரியங்கள் அனைத்தையுமே சாட்டி எடுத்து அடிக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவையான காலைவழிலுமாய் பேசினார். எப்போதுமே என்னுடைய சரீரம் இதனுடைய ஆலயமாய் மாறுவதற்கு சதா என்னுடைய ஜீவியத்தை முழுவதுமாய் புதுப்பித்து வாழக்கூடிய ஜீவியம் மாத்திரத்தில் இதனுடைய ஆலயமாய் என்னுடைய சரீரம் மாறும் என்பதை காலைவழிலுமே பேசினார். என்னுடைய காரியங்களை நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் என்னுடைய ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாய் புதுப்பித்து என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் தேவனுக்கும் எனக்கும் உள்ளான உறவை நான் அதிகமாய் எவ்வளோத்துக்கு நான் ஏற்படுத்தி நான் தேவனுக்குள்ளாய் வாழுகிறேனோ அப்பொழுது தேவன் என்னோடு உலாவிக்கொண்டு நான் செல்கிற இடத்திற்கும் நான் செய்கிறதான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். எந்த சூழ்நிலையெல்லாம் நான் தேவனை விட்டு எனக்கானவைகளை தேடி என்னுடைய காரியங்களை மாத்திரம் செயல்படுவேனோ அப்பொழுது தேவன் என்னை விட்டு நீங்குவதையும் நான் என்னுடைய மனுஷியத்திலே செயல்படுகிற காரியத்திலும் அநேகமான தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் நான் அதிகமாக கண்டும் இருக்கிறேன். ஆவியானவர் அந்த வாழ்க்கையை இந்த வெளிச்சத்துக்குள்ளாகவும் அந்த ஒரு விழிப்புள்ள ஜீவியத்துக்குள்ளாய் மறுபடியும் வாழத்தக்கதாகவும் என்னுடைய எல்லா அந்த எழும்பக்கூடியான சில மந்தமான காரியங்கள் எனக்குள்ளாய் இருப்பதையும் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எப்போதெல்லாம் இதனுடைய காரியத்துக்குள்ளாய் இதனுடைய ஆவியானவரை நான் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய உணர்வுக்குள்ளாய் நான் செயல்பட்டு எப்போதும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவன் எப்போதுமே எனக்குள்ளாய் எந்த நேரத்திலும் அவர் தங்கக்கூடிய ஜீவியத்திலே வாழும்போது எவ்வளோ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதும் என்னுடைய இருதயம் என்னுடைய சரீரம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் என்னுடைய வாழ்க்கையிலும் கண்டிருக்கிறேன். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் கடந்து சென்று எப்போதுமே தேவனுக்குள்ளான அந்த வாழ்க்கையிலும் தேவனை பற்றியான ஜீவியத்திலும் நான் எப்போதும் கவனமாக இருந்து நான் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் கவனமாக இருந்து தேவனுக்குள்ளாய் இன்னும் முன்னேறி அவருடைய காரியங்களுக்குள் நடப்பித்து என்னுடைய சரீரத்திலே அவர் தங்கி நான் அது வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் என்று எனக்குள்ளாய் சொல்லும்போது அந்த ஒரு மகிழ்ச்சியான ஜீவியத்துக்குள்ளாய் நான் கடந்து சென்று தேவனோடு நான் ஒன்றித்து வாழ ஆவியான உதவி செய்வார்னு சபையில் அறிக்கிடுகிறேன். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தை நான் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு கனியை நாட்களிலே கொடுத்தது. கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே என்னுடைய ஆலயம் என்னுடைய சரீரம் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆலயமாக இங்கே இருக்கிறது என்பதை நான் சிந்திக்கும்படியாக தேவன் இங்கே அதிகமாக என்னோட உணர்த்தினார். இன்றைக்கு கல்லாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்களுக்கு ஒப்பான
அப்பேற்பட்ட ஒரு பிரயோஜனமற்ற காரியங்கள் அசுசிகளை கொண்ட ஆலயமாய் சரீரம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாய் நாட்களே தேவன் அதிகமாக என்னை இங்கே பலப்படுத்தினார். இங்கே இந்த குறைவுகளை நான் கண்டேன். நான் முதலாவது எடுக்க வேண்டியது சாட்டை. அதை எடுத்து இன்றைக்கு விரட்டுவதற்கு ஏதுவான ஒரு மனுஷனை நாட்களே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை நானே நிதானித்து பார்த்தேன். நான் பலவீனமானவன். நான் மறந்திரும்பக்கூடிய காரியங்கள் ஏராளம். தேவன் வாசமானவருக்கு ஏதுவான புனிதமான ஒரு ஆலயமாய் என் சரீரம் நாட்களிலே இருக்கிறதா என்பதை நாட்களிலே சிந்திக்கும்படியாய் தேவன் அதிகமாக என்னோட பேசினார். அநேக காரியங்களிலே நானும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் தேவன் வாசமானவருக்கு ஏதுவான ஒரு சரீரமாய் ஒரு ஆலயமாய் எல்லாவித அசுசிகளையும் நீக்கி சாட்டை எடுத்து விரட்டி நான் ஒரு சுத்தமுள்ள ஒரு ஆலயமாய் இருப்பதற்கு ஏதுவாக என் சரீரத்தை நான் புனிதப்படுத்தவே வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சியாக இருந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்ய நான் அறிக்கை செய்யணும். நான் சபையிட வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் கடந்த நாட்களில் அநேக காரியங்களை நீக்கும்படியாய் விளக்கும்படியாய் தேவன் சொன்னான். அந்த காரியங்களில் நானாக சாட்டை எடுத்தான அந்த காரியமெல்லாம் அது அவ்வப்போது குந்தி எழும்புகின்றான அந்த வாழ்வு தான் வந்ததைத்தான் தேவன் அந்த காலவெளியில் காண்பித்தார். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் சாட்டை எடுக்கக்கூடியான காரியங்களை ஒரு மனிதன் விட்டு கொடுக்கக்கூடியான நிலைகளில் அது மீண்டும் எழும்பாத காரியங்களைத்தான் இந்த காலவெளியில் தேவன் எனக்கு உணர்த்தைத்தான் நிலைகள் சோதிக்கப்படக்கூடிய நேரங்களில் எவ்வாறான சூழ்நிலைகளில் தேவன் எடுக்கக்கூடியான அந்த சாட்டைகளுக்கு நான் அதை இடம் கொடுத்து வாழ்கான அந்த வாழ்க்கையிலே அந்த ஆலயத்திலே சாட்டை எடுத்த நிமித்தம் மறுபடியும் அந்த காரியங்கள் அது வராதபடி இருந்த அந்த நாட்களைத்தான் தேவன் என்று காண்பித்தான நிலைகள். தேவன் சாட்டை எடுக்கக்கூடிய நிலைகளில் நான் அதை விட்டுவிடக்கூடியான இந்த காரியங்களில் நான் கடந்து செல்லக்கூடிய அந்த வாழ்க்கை என்னிடத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே தேவன் என்னுடைய உள்ளத்தில் உலாகக்கூடிய அந்த வாழ்வு வரும் என்பதை தான் தேவன் இந்த காலவளையை என்னை உணர முடியும்படி மனந்திரும்படி சொன்னான். அந்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோத்தரிக்கின்றேன். தேவன் சாட்டெடுக்கக்கூடிய காரியம் அநேகம் இருக்குது என்பதை தான் தேவன் இந்த காலவளையில் எனக்கு காண்பித்த நிலைகள். ஒரு நாட்களில் சோதிக்கப்படக்கூடிய நேரங்களில் தேவன் எடுக்கின்றான் அந்த சாட்டைகளில் நான் அதை தேவனுக்காக இழக்கக்கூடிய அந்த வாழ்விலே தேவன் எனக்கும் அவருடைய பலனை தந்து அவருடைய கிருபை தந்து என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய வசனம் எப்பொழுதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. ஆண்டவர் இந்த உருவாக்கினான என்னுடைய இந்த சரீரத்தை குறித்து கடந்த நாட்களிலே எனக்குள்ளே நான் கண்டு கொண்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்புகள் வெறுப்புகள் அநேகமான காரியங்கள் அது எனக்கு விருப்பமில்லாத இருக்கலாம் அல்லது அந்த காரியம் நான் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கலாம். அந்த காரியங்கள் நிமித்தம் நான் இதை வேண்டாம் என்று அங்கே சொல்லியும் ஆனால் என்னை அறியாமலே சில காரியங்களை அங்கே நான் நடத்தி கொண்டு சென்ற காரியங்கள் அதே அந்த காரியம் காலங்கள் சென்ற பிறகு அது நன்மைக்கு எதுவாய் மாறியதை என்னுடைய ஜீவியத்திலே நான் கண்டேன். இன்றைய காலை வேளையிலே சாரம் பேசும்போது நான் அதைத்தான் அதிகமாக இங்கே நோக்கி பார்த்தேன். ஏனென்றால் தேவனை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய சரீரத்திலே அவர் வாசம் பண்ணுகிறாருங்கிறதை நான் கண்டு கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய அறிவோ என்னுடைய ஞானமோ அது ஒன்றும் பெரிதல்ல. தேவனுடைய அறிவும் ஞானமும் அவருடைய தீர்மானமும் திட்டமுமே என்னுடைய சரீரத்துக்குள்ளே அங்கே வாசம் பண்ண தீவிரத்திருக்கிறேங்கிற இந்த காலை வேளையில் நான் உணர்ந்து கொண்டேன். நானும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் நாட்களிலே தேவன் தாமே என்னுடைய வெறுப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய சரீரத்துக்குள்ளே அவர் அதிகாரம் செலுத்த வேண்டும், அவர் உலாக வேண்டும், அவர் வாசம் செய்ய வேண்டும்ங்கிறதான அந்த சிந்தையுடனே வரும் நாட்களிலே வாழ நானும் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சியை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்றைக்கும் உதவியால் நம்பிக்கை அறிச்சிருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே இன்றைக்கு என்னுடைய சரீரத்தை ஆலயமாய் தேவன் தங்கி வாசம் பண்ணத்தக்கதுக்கு ஏதுவாய் அவருடைய ஆலயம் என்று சொல்லத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னை அங்கே பரிசுத்தப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவாய் அவர் அங்கே அதிகாரம் செலுத்தி அங்கே என்னுடைய சரீரத்திலே அங்கே செயலாற்றத்தக்கதுக்கு ஏதுவாக என்னுடைய ஜீவியத்தை நான் எந்தளவாய் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தஆவியானவர் காலை வேளையிலே நான் உணர்வடையும்படியாக தேவன் என்னோட இடைப்பட்டு பேசின தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய இரத்தத்தை கிரயமாய் சிந்தி இன்றைக்கு என்னுடைய சரீரத்தை மீட்டு கொண்டான அவருடைய அந்த இரத்தத்துக்கு இன்றைக்கு எந்தளவாய் நான்
ஒரு அடிமை என்ற ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய சரீரத்தில் எந்தளவாய் நான் அதிகாரத்தை கொடுத்தான ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான். அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே உணர்வடையும்படியாக பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தங்கி வாசம் பண்ணத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு ஆலயமாய் இன்றைக்கு என்னுடைய சரீரத்தை நான் அங்கே ஒவ்வொரு கரிசனையாய் அங்கே நான் நோக்கி பார்க்குறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். தேவன் எப்பொழுதுமே என்னோடு உலாவுகிற ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்டான ஒரு ஆசுவா நிறைந்த பாதுகாப்பு நிறைந்தான ஒரு வாழ்க்கையை எந்தளவாய் நான் தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் உணர்வடையும்படியாக தேவன் பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய ஜீவியத்திலே தேவன் மீட்டு கொண்டான இந்த சரீரத்தை எப்பொழுதுமே அவருக்கே உகந்தான ஒரு பலியாய் நான் உண்மையாய் ஒப்பு கொடுத்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே அவர் அங்கே என்னிடத்திலே தங்கி என்னோடு உலாவுகிற அந்த ஜீவியத்திலே ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்தான ஒரு வாழ்க்கை அங்கே அது வெளிப்பட முடியும் என்றான காரியங்களை அதீதமாக விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே நானும் என்னை நானே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஒரு தாழ்மையுள்ள ஜீவியம் வாழவும், இன்றைக்கு எபேசியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான் என்று சொல்லுகிறான் அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் இன்றைக்கு அவராலே நான் கட்டப்பட்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அவருக்குள்ளாக வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா என்றான அந்த சிந்தையை கொண்டான ஒரு மனுஷனாக என்னுடைய ஜீவியத்திலே நான் எப்பொழுதுமே என்னை நானே நோக்கி பார்த்து என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த கள்ளர் குகை என்று சொல்லக்கூடியான ஒவ்வொரு ஒரு மறைமுகமான ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய அதிகார நிமித்தம் அவர் அங்கே என்னை விட்டு அங்கே அகற்றத்தக்கதுக்கு ஏதுவாய் முழுவதுமாய் அவருக்குள்ளாய் அடங்கி என்னை அர்ப்பணித்து வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களிலும் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நாம் எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்முடைய ஆலயமாய் வாழும்படிக்கு நீர் எங்களை உம்முடைய ஆலயமாய் நீர் வாசம் செய்யும் ஆலயமாய் நீர் எங்களை தெரிந்து கொடுத்திருக்கிறீர். இந்த சரீரங்களையும் ஆண்டவரே எப்போதும் உம்முடைய ஆலயமாய் வைத்து ஆண்டவரே இதை பரிசுத்தமாய் பாதுகாக்கவும் நீர் எப்போதும் இந்த ஆலயத்திலே உலாவி வாசம் செய்யவும் கர்த்தர்கள் எல்லோரையும் உம்முடைய ஆலயமாய் ஆசீர்வதித்து நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே நீர் தங்கம் ஆலயமாய் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சரீரங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வீடாய் எப்போது நாங்கள் வாழும்படியும் நீர் எங்கள் மேல் அதிகாரம் கொண்டவராய் எப்போதும் இருக்கவும் இயேசுவே எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.